கிரேவ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். வியாழக்கிழமை குரோதி வருடம் அக்டோபர் மாதம் 3ஆம் தேதி 2024 வருடம் புரட்டாசி மாதம் 17ஆம் நாள். இன்றைய நட்சத்திரம் மாலை 4:19 வரை அஸ்தம், அதன் பின்பு உத்திரம். இன்றைய திதி சுக்லபட்ச பிரதமை. இன்று நவராத்திரி ஆரம்ப நாள். நவராத்திரி பண்டிகையின் முதல் நாளான இன்று சக்தி வடிவான அம்பிகையை மகேஸ்வரியாக மல்லிகை மலர் கொண்டு வழிபாடு செய்து அன்னையின் அருள் பெற வேண்டும். இன்றைய யோகம் சித்த யோகம். நாள் முழுவதும் நன்றாக உள்ளது. இன்றைய ராகு காலம் பகல் 1:30 முதல் 3 வரை. யமகண்டம் காலை 6 முதல் 7:30 வரை. குளிகை காலை 9 முதல் 10:30 வரை. நல்ல நேரம் என்கின்ற கிரக ஓரைகள் காலை 6 முதல் 7 வரை, காலை 10 முதல் 11 வரை, மாலை 4 முதல் 6 வரை. இன்றைய கிரக நிலவரம்: ரிஷபத்தில் குரு, மிதுனத்தில் செவ்வாய், கன்னியில் சூரியன், புதன், கேது, சந்திரன், துலாமில் சுக்கிரன், கும்பத்தில் சனி, மீனத்தில் ராகு. கும்பராசிக்கு இன்றைய நாள் முழுவதும் சந்திராஷ்டமம். இன்றைய ராசி பலன்: மேஷம். மேஷ ராசிக்கு இந்த நாள் இனிமையான நாள். ராசிக்கு 2ஆம் இடத்தில் குரு, 3ஆம் இடத்தில் செவ்வாய், 6ஆம் இடத்தில் சூரியன், புதன், கேது, சந்திரன், 7ஆம் இடத்தில் சுக்கிரன், 11ஆம் இடத்தில் சனி, 12ஆம் இடத்தில் ராகு என்ற கிரக அமைப்பு ஏற்பட்டுள்ளது. எனவே மேஷராசிக்காரர்கள் எடுத்த காரியத்தில் வெற்றி கிடைக்கும். குடும்பத்தில் அமைதி ஏற்படும், சந்தோஷமும் உண்டாகும். உடன் பிறந்த சகோதர சகோதரி மூலம் நல்ல ஆதாயம் ஏற்படும். உடல்நிலையில் இருந்த சிறு பிரச்சனைகள் குணமாகும். திருமணமாகாத மேஷராசிக்காரர்களுக்கு வெகு விரைவில் திருமணம் கைகூடும். செய்யும் தொழிலில் சிறப்பான முன்னேற்றம் ஏற்படும். அதே சமயம் வேலை பார்க்கும் மேஷராசிக்காரர்களுக்கு பதவியுடன் கூடிய பணியிட மாற்றம் ஏற்பட வாய்ப்புள்ளது. எனவே மேஷராசிக்கு இந்த நாள் அதிக நன்மைகள் நடக்கக்கூடிய நல்ல நாளாக அமைந்துள்ளது. ரிஷபம். ரிஷப ராசிக்கு இந்த நாள் இனிய நாள். ராசியில் குரு, 2ஆம் இடத்துல செவ்வாய், 5ஆம் இடத்தில் சூரியன், புதன், கேது, சந்திரன், 6ஆம் இடத்தில் சுக்கிரன், 10ஆம் இடத்தில் சனி, 11ஆம் இடத்தில் ராகு என்ற சிறப்பான கிரகங்கள் அமைந்துள்ளது. எனவே ரிஷபராசிக்காரர்கள் எடுத்த காரியத்தில் வெற்றி பெறுவார்கள். திடீர் பணவரவு ஏற்படும். திருமணமாகி நீண்ட நாட்களாக குழந்தைக்காக காத்திருக்கும் ரிஷபராசிக்காரர்களுக்கு குழந்தை பாக்கியம் உருவாக்கக்கூடிய சிறப்பான நேரம் இது. சுய தொழில் புரிவோர் தொழில் வளர்ச்சி நன்றாக இருக்கும். கல்வி பயிலும் மாணவ மாணவியரின் கல்வியில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். அதாவது மேல் படிப்பு படிக்கும் மாணவ மாணவியரின் கல்வியில் மிகச்சிறந்த முன்னேற்றம் ஏற்படும். எனவே மிதுன ராசிக்கு இந்த நாள் சிறந்த நாளாக அமைந்துள்ளது. மிதுனம். மிதுன ராசிக்கு இந்த நாள் சிறப்பான நன்மைகள் ஏற்படக்கூடிய நல்ல நாள். ராசியில் செவ்வாய், 4ஆம் இடத்தில் சூரியன், புதன், கேது, சந்திரன், 5ஆம் இடத்தில் சுக்கிரன், 9ஆம் இடத்தில் சனி, 10ஆம் இடத்தில் ராகு என்ற கிரக அமைப்பு ஏற்பட்டுள்ளது. பண வரவு மிதுனராசிக்காரர்களுக்கு சிறப்பாக இருக்கும். வேலையில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். செய்யும் தொழிலில் இதுவரை இருந்து வந்த போட்டி பொறாமை விலகி தொழில் முன்னேற்றம் சிறப்பாக இருக்கும். கல்வி பயிலும் மாணவ மாணவியரின் கல்வியில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். திருமணமாகி நீண்ட நாட்களாக குழந்தைக்காக காத்திருக்கும் மிதுன ராசிக்காரர்களுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படும் சிறப்பான காலம் இது. எனவே மிதுன ராசிக்கு இந்த நாள் சிறப்பான நல்ல நாளாக அமைந்துள்ளது. கடகம். கடக ராசிக்கு இந்த நாள் இனிய நாளாகும். ராசிக்கு 3ஆம் இடத்தில் சூரியன், புதன், கேது, சந்திரன், 4ஆம் இடத்தில் சுக்கிரன், 9ஆம் இடத்தில் ராகு, 11ஆம் இடத்தில் குரு, 12ஆம் இடத்தில் செவ்வாய் என்ற சிறப்பான கிரக அமைப்பு ஏற்பட்டுள்ளது. கடகராசிக்காரர்கள் உடன் பிறந்தோர் மூலம் நல்ல ஆதாயம் ஏற்படும். தொழில் வளர்ச்சி உண்டாகும். வேலை பார்க்கும் இடத்தில் உங்களுக்கு சாதகமான சூழ்நிலை ஏற்படும். கல்வி பயிலும் மாணவ மாணவியரின் கல்வியில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். திருமணம் ஆகாத கடகராசிக்காரர்களுக்கு வெகு விரைவில் திருமணம் கைகூடும். கடகராசிக்காரர்கள் எண்ணிய செயல்கள் அனைத்தும் சிறப்பாக நடைபெறும் என்ற வகையில் இந்த நாள் கடகராசிக்கு நல்ல நாளாக அமைந்துள்ளது. சிம்மம். சிம்ம ராசிக்கு இது ஒரு உற்சாகமான நாள். ராசிக்கு 2ஆம் இடத்தில் சூரியன், புதன், கேது, சந்திரன், 3ஆம் இடத்தில் சுக்கிரன், 7ஆம் இடத்தில் சனி, 8ஆம் இடத்தில் ராகு, 10ஆம் இடத்தில் குரு, 11ஆம் இடத்தில் செவ்வாய் என்ற சிறப்பான கிரக அமைப்பு உள்ளதால் சிம்மராசிக்காரர்கள் எடுத்த காரியத்தில் வெற்றி பெறுவார்கள். உடன் பிறந்த சகோதரி மூலம் ஆதாயம் ஏற்படும். சுய தொழில் புரிவோர் தொழிலில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். வேலை பார்க்கும் சிம்மராசிக்காரர்களுக்கு பதவியுடன் கூடிய பணியிட மாற்றம் ஏற்பட வாய்ப்புள்ளது. என்ற வகையில்
சிம்மராசிக்கு இந்த நாள் இனிய நாளாகவும் சந்தோஷமான நாளாகவும் அமைந்துள்ளது. கன்னி ராசிக்கு இந்த நாள் மிக மகிழ்ச்சியான நல்ல நிகழ்ச்சிகள் நடக்கக்கூடிய நல்ல நாளாக உள்ளது. ராசியில் சூரியன், புதன், கேது, சந்திரன், 2ஆம் இடத்தில் சுக்கிரன், 7ஆம் இடத்தில் ராகு, 9ஆம் இடத்தில் குரு, 10ஆம் இடத்தில் செவ்வாய் என்ற சிறப்பான கிரக அமைப்பு ஏற்பட்டுள்ளதால் கன்னிராசிக்காரர்கள் எடுத்த காரியத்தில் நிச்சயமாக வெற்றி பெறுவார்கள். குடும்பத்தில் சந்தோஷமும் கணவன் மனைவி ஒற்றுமையும் உண்டாகும். பண வரவு சிறப்பாக இருக்கும். கல்வி பயிலும் மாணவியரின் கல்வியில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். ராசிக்கு குரு பார்வை உள்ளதால் திருமணமாகாத கன்னிராசிக்காரர்களுக்கு வெகு விரைவில் திருமணம் நடைபெறும். தொழில் முன்னேற்றம் மிக சிறப்பாக இருக்கும் என்ற வகையில் கன்னிராசிக்கு இந்த நாள் மிக அதிக நன்மைகள் நடக்கக்கூடிய நல்ல நாளாக அமைந்துள்ளது. துலாம் ராசிக்கு இந்த நாள் இனிய நாள். ராசியில் சுக்கிரன், 5ஆம் இடத்தில் சனி, 6ஆம் இடத்தில் ராகு, 8ஆம் இடத்தில் குரு, 9ஆம் இடத்தில் செவ்வாய், 12ஆம் இடத்தில் சூரியன், புதன், கேது, சந்திரன் என்ற கிரக அமைப்பு ஏற்பட்டுள்ளது. எனவே துலாம் ராசிக்காரர்கள் எடுத்த காரியத்தில் வெற்றி பெறுவார்கள். உடல்நிலையில் ஏற்பட்ட சிறு பிரச்சனைகள் குணமாகும். திருமணமாகி நீண்ட நாட்களாக குழந்தைக்காக காத்திருக்கும் துலாம் ராசிக்காரர்களுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படும் மிக சிறப்பான நேரம் இது. கல்வி பயிலும் மாணவியரின் கல்வியில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். செலவுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதனால தான் சொல்கிறோம், தேவையான செலவுகளை மட்டும் செஞ்சுக்கணும், செலவுகளை கட்டுப்படுத்த வேண்டும் என்ற வகையில் இந்த நாள் துலாம் ராசிக்கு சிறப்பான நன்மைகள் நடக்கக்கூடிய நல்ல நாளாக உள்ளது. விருச்சிக ராசிக்கு இது ஒரு இனிய நல்ல நாள். ராசிக்கு 4ஆம் இடத்தில் சனி, 5ஆம் இடத்தில் ராகு, 7ஆம் இடத்தில் குரு, 8ஆம் இடத்தில் செவ்வாய், 11ஆம் இடத்தில் சூரியன், சந்திரன், புதன், கேது என்ற சிறப்பான கிரக அமைப்பு ஏற்பட்டுள்ளதால் விருச்சிக ராசிக்காரர்கள் எடுத்த காரியத்தில் வெற்றி பெறுவார்கள். பண வரவு மிக சிறப்பாக இருக்கும். தொழிலில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். வேலை பார்க்கும் விருச்சிகராசிக்காரர்களுக்கு பதவியுடன் கூடிய பணியிட மாற்றம் ஏற்பட ஒரு சிலருக்கு வாய்ப்புள்ளது. மேலும் ராசிக்கு குரு பார்வை உள்ளதால் திருமணம் ஆகாத விருச்சிகராசிக்காரர்களுக்கு வெகு விரைவில் திருமணம் கைகூடி வரும். மேலும் திருமணமாகி நீண்ட நாட்களாக குழந்தைக்காக காத்திருக்கும் விருச்சிகராசிக்காரர்களுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படக்கூடிய சிறப்பான நேரம் இது என்ற வகையில் விருச்சிகராசிக்கு இந்த நாள் மிக அதிக நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைந்துள்ளது. தனுசு ராசிக்கு இந்த நாள் உற்சாகமான நல்ல நாள். ராசிக்கு 3ஆம் இடத்துல சனி, 4ஆம் இடத்தில் ராகு, 6ஆம் இடத்தில் குரு, 7ஆம் இடத்தில் செவ்வாய், 10ஆம் இடத்தில் சூரியன், புதன், கேது, சந்திரன், 11ஆம் இடத்தில் சுக்கிரன் என்ற கிரக அமைப்பு ஏற்பட்டுள்ளதால் எடுத்த காரியத்தில் மிக சுலபமாக வெற்றி பெறுவார்கள். உடன் பிறந்த சகோதரி மூலம் நல்ல ஆதாயம் கிடைக்கும். திடீர் பண வரவு உண்டாகும். தொழில் வளர்ச்சி சிறப்பாக இருக்கும். வேலை பார்க்கும் தனுசு ராசிக்காரர்களுக்கு மதிப்பு மரியாதை கூடும். நிலம், தோட்டம், வீடு வாங்குவதற்கான அற்புதமான சூழ்நிலை அமைந்துள்ளது. ஆக மொத்தம் தனுசு ராசிக்கு இந்த நாள் மிக சிறப்பான நன்மைகள் நடக்கக்கூடிய நல்ல நாளாக அமைந்துள்ளது. மகர ராசிக்கு இந்த நாள் இனிய நாள். ராசிக்கு 2ஆம் இடத்தில் சனி, 3ஆம் இடத்தில் ராகு, 5ஆம் இடத்தில் குரு, 6ஆம் இடத்தில் செவ்வாய், 9ஆம் இடத்தில் சூரியன், புதன், கேது, சந்திரன், 10ஆம் இடத்தில் சுக்கிரன் என்ற மிக சிறப்பான கிரக அமைப்பு ஏற்பட்டுள்ளது. எனவே மகராசிக்காரர்கள் எடுத்த காரியத்தில் வெற்றி பெறுவார்கள். குடும்பத்தில் அமைதியும் சந்தோஷமும் ஏற்படும். கணவன் மனைவி ஒற்றுமை உண்டாகும். பண வரவு சிறப்பாக இருக்கும். தொழில் முன்னேற்றம் ஏற்படும். வேலை பார்க்கும் மகராசிக்காரர்களுக்கு சாதகமான சூழ்நிலை உருவாகும். கல்வி பயிலும் மாணவியரின் கல்வியில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். எனவே மகராசிக்கு இந்த நாள் மிக அதிக நன்மைகள் ஏற்படக்கூடிய நல்ல நாளாக அமைந்துள்ளது. கும்ப ராசிக்கு இன்றைய நாள் முழுவதும் சந்திராஷ்டமம். பண விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டும். பேசும்போது மிக கவனம் தேவை. பயணம் மேற்கொள்ளும் போதும் ஜாக்கிரதையாக இருக்கணும். இறை வழிபாட்டில் மட்டும் கவனம் செலுத்த வேண்டும். மீன ராசிக்கு இந்த நாள் நல்ல நிகழ்ச்சிகள் நடக்கக்கூடிய நல்ல நாளாக உள்ளது. ராசியில ராகு, 3ஆம் இடத்துல குரு, 4ஆம் இடத்தில் செவ்வாய், 7ஆம் இடத்தில் சூரியன், புதன், கேது, சந்திரன், 8ஆம் இடத்தில் சுக்கிரன், 12ஆம் இடத்தில் சனி என்ற கிரக அமைப்பு உள்ளது. மீனராசிக்காரர்கள் எடுத்த காரியத்தில் சுலபமாக வெற்றி பெறுவார்கள். உடன் பிறந்த சகோதரிகள் மூலம் நல்ல ஆதாயம் ஏற்படும். தொழில் வளர்ச்சி சிறப்பானதாக இருக்கும். தொழிலில் இருந்த போட்டி பொறாமை விலகி நல்ல முன்னேற்றம் ஏற்படும். வேலை பார்க்கும் மீனராசிக்காரர்களுக்கு பதவி உயர்வு ஏற்படும். திருமணமாகாத மீனராசிக்காரர்களுக்கும் வெகு விரைவில் திருமணம் ஏற்படும். வீடு, நிலம், தோட்டம் வாங்கும் சூழ்நிலை அமையும் என்ற வகையில் மீனராசிக்கு இந்த நாள் மிக அதிக நன்மைகள் நடக்கக்கூடிய நல்ல நாளாக இருக்கின்றது.
மீண்டும் நாளை காலை கிரேவின் ராசி பலன் நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.